வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிலர் கட்சி தாவிய போதிலும் அரசாங்கம் தொடர்ந்தும் ஸ்திரமான நிலையில் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. හැබැයි මේ රටේ ජනතාව එහෙට මෙහෙට පනින්නේ නැති බව මම පැහැදිලිව තමුන්නාන්සේලාට මතක් කරනවා. வன்முறையால் ஜனாதிபதி தேர்தலை வெற்றிக் கொள்வதற்கு இடமளிப்பதில்லை மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. අපේ මල්ලකඳන් මතින් මහින්ද රාජපක්ෂ මහත්තයා ප්‍රචණ්ඩත්වයෙන් තක්කඩිකමෙන් දිනන්න ලෑස්ති වෙනවා නම් ඒක කිසිදාක සිද්ධ වෙන්නේ නැහැ. நாட்டின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் வகையில் எதனையும் செய்ய மாட்டார்கள் என தான் நம்புவதாக மல்வத்து மகாநாயக்க தேரர் ஹெல உரிமையவுக்கு கருத்து. அருளகங்குல பகுதியில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு பணியில். இனி விரிவான செய்திகள். சிலர் கட்சியை விட்டு சென்றாலும் 136 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்துடன் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டங்களில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பிரதான பிரசார கூட்டம் ஒன்று நேற்று ஹோமாகம பகுதியில் நடைபெற்றது. ගෙම්බෝ දෙන්නේ තුන්දෙනෙක් පණි. හැබැයි මේ රටේ ජනතාව 2-3 தவளைகள் பாயலாம். எனினும் இந்த நாட்டு மக்கள் அங்கும் இங்கும் பாய மாட்டார்கள் என்பதனை நான் தெளிவாக நினைவுபடுத்துகின்றேன். சென்றவன் சென்றவள் என அனைவரும் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் என்று கூறுகின்றனர். அதாவது அழகாக கற்பித்துள்ளனர். சென்றவள் என்று எனக்கு குறிப்பிட முடியும். அவர் எனது மகள் என்றே கூறிக்கொண்டிருந்தார். நான் அவ்வாறான சிறியவர்கள் தொடர்பில் பேசுவதில்லை. எனினும் அரசியல் தொடர்பில் கற்றுக்கொள்ளுமாறு கூறுகின்றேன். அனைவருக்கும் நான் அதனையே கூற வேண்டும். குறிப்பாக இளம் அரசியல்வாதிகளுக்கு இதனை கூறுகின்றேன். கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லறிய வேண்டாம். இளம் பருவத்திலிருந்து அரசியலின் தவறான நிலைப்பாடுகளுக்கு செல்ல வேண்டாம். அது அழிவின் ஆரம்பமாகும். அரசியல் ரீதியில் காட்டுக்கு செல்லும் பயணமாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் பலர் இங்கு கருத்து தெரிவித்தனர். மூன்றாவது தடவையும் அதிகாரத்தை கோரும் நாம் பொருளாதார வளர்ச்சியை 7% அதிகரித்துள்ளோம். ஆசியாவில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் ஒரு நாடு என்ற நம்பிக்கையை உருவாக்கியுள்ளோம். ஸ்திரமான பொருளாதார வளர்ச்சி எமது நாட்டுக்கு தேவைப்படுகின்றது. அதே போன்று ஸ்திரமான அரசியலும் நாட்டுக்கு அவசியமாகும். இந்த குழு யார் என்பதனை சிந்தியுங்கள். வயிறு நிறைய நல்லாட்சியை வழங்குவதாக வரும்போது கூறினார்கள். இவர்கள் நல்லாட்சி தொடர்பில் பேசும்போது இவர்கள் தேவலோகத்திலிருந்து வந்த தேவர்களா என்று சிந்தித்தேன். புத்த பெருமான் முதலில் மகியங்கனைக்கு வருகை தந்தார். அன்றிலிருந்து மஹிந்த ராஜபக்ச வரும் வரை மகியங்கனை 18வது வளைவில் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் லொரியொன்றை கட்டாயம் பின்னகர்த்த வேண்டும். எனினும் பின்னோக்கி நகர்த்தாமல் நேரடியாக முன்னோக்கி பயணிக்க முடியுமான வகையில் 18வது வளைவு பகுதியில் மஹிந்த ராஜபக்சவே வீதியை அமைத்தார். புத்த பெருமான் இலங்கைக்கு வருகை தந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மாற்றமே இதுவாகும். இதேவேளை ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். பகவத் பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தற்போது அதிக அளவில் வதந்திகள் பரவுகின்றன. அனைத்து கூட்டங்களின் போதும் 2 கதிரைகளை வைத்துக் கொண்டுள்ளனர். எமது கட்சியின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் வரும் வரை பார்த்துக் கொண்டுள்ளனர். எனினும் சிறுபுள்ளி கூட செல்வதில்லை. தோல்வியை காணும் போது பொய்களை கூறுகின்றனர். எனவே நாம் இதனை அறிந்துள்ளோம். நாம் குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. கல்கிசியில் நடைபெற்ற பிரசார கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். මේ පාර්ලිමේන්තුව ඓතිහාසික පාර්ලිමේන්තුවක්.
இந்த பாராளுமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாராளுமன்றமாகும். எத்தனை உறுப்பினர்கள் சென்றாலும் எமக்கு இன்றும் 136 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். பாராளுமன்றத்தை கூட்டினால் மேலும் பலர் எம்பக்கம் வருவர். எமது பக்கத்துக்கு எடுக்க வேண்டுமானால் அதனை செய்ய முடியும். ஆனால் எதிர்க்கட்சி ஒன்றும் இருக்க வேண்டுமல்லவா? அதுவே பிரச்சனை. வன்முறைகளால் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு இடமில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பகுமுனவில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக பக்குமுனையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். எமது உயிரை பணயம் வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். ஆகவே இதனை விளையாட்டாக கருத வேண்டாம் என்று மிகவும் தெளிவாக கூறுகின்றோம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, சரத் பொன்சேகா மற்றும் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இவற்றை எதிர்கொள்வோம். பின்னோக்கி செல்ல மாட்டோம். இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்வோம். எமது பிணங்களுக்கு மேல் வன்முறையூடாக மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெற நினைத்தால் அது ஒருபோதும் இடம்பெறாது. දිනන්න ලෑස්ති වෙනවා නම් ඒක කිසිදාක සිද්ධ වෙන්නේ නැහැ. දූෂිත මිනිමරු පාලනය අපි වහාම වෙනස් කළ යුතුයි. மோசடியான கொலைக்கார இந்த ஆட்சியை நாம் உடனடியாக மாற்ற வேண்டும். ஜனாதிபதி எதனை பேசுகின்றார் என்று தெரியவில்லை. உளறுகின்றார். அதிகாரத்தை விட்டு செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை. தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதே அவர்களது அவா. நாம் ஆரம்பித்த இந்த தூய்மையான போராட்டத்தை 8ஆம் தேதி வெற்றி பெறும் வரை கைவிடப் போவதில்லை. ஜனாதிபதி எதனை செய்தாலும் எமது உயிர்கள் மக்களின் பொறுப்பில் உள்ளது. நீங்கள் எமக்காக முன்னில்லுங்கள். எம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தை வெற்றியீட்டி காட்டுகின்றோம். රාජපක්ෂ මොක කෙරුවත් මේ රටේ ජනතාවට අපේ ජීවිත බාරයි. තමුන්නාසලා අපි වෙනුවෙන් ඉන්න, තමුන්නාසලා අපිව බලා ගන්න, අපි තමුන්නාසලාගේ සත්‍ය ජයග්‍රහණය කරලා දෙන්න. பொலனர்வை ஹிங்குருங்குட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். நான் அரசியலுக்கு வந்து 5 வருடங்கள் ஆகின்றது. இந்த காலப்பகுதியில் 3 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தேன். ஆனால் இன்று வரை வன்முறைகளை அனுமதித்ததில்லை. வன்முறைகளுக்கு தொடர்பு படவும் இல்லை. குண்டர்கள் எம்மை தாக்கியுள்ளனர். அதனை நிறுத்தினால் இந்த ஆட்சியாளர் வீட்டுக்கு செல்வார். ஏனெனில் இவருக்கு தெரிந்த ஒரே ஒரு அரசியல் கலாச்சாரம் வன்முறை அரசியல் கலாச்சாரமாகும். பொலனர்வை மெதுரிகிரிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு காரணமாக ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ளவில்லை. எவ்வாறாயினும் இந்த கூட்டத்தில் பொது எதிரணியின் தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச ஹம்பாந்தோட்ட பதகிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். தற்போது சிந்தித்து பாருங்கள். மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா, மக்கள் விடுதலை முன்னணி, ஜாதிக ஹெல உரிமைய, தமிழ் மக்கள் மற்றும் மலையக மக்கள் ஆகிய 8 வாக்குப்பொதிகளையும் ஐக்கிய தேசிய கட்சியின் 41% வாக்குகளுடன் சேர்த்தால் 50% தாண்டுமா? தாண்டாதா? தனது தந்தையின் கொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவரை மிஸ்டர் பிரபாகரன் என கூறிய சந்திரிகாவுடன் சஜித் பிரேமதாஸ் எவ்வாறு இருக்கிறார் என கேள்வி எழுப்புகின்றார். சந்திரிகா பண்டாரநாயக்க புலிகளின் தாக்குதலை கிழக்கான ஒரு தலைவி. சந்திரிகாவின் கண்ணை பறித்ததும் எனது தந்தையை கொலை செய்ததும் புலி பயங்கரவாதிகளே. ஆகவே சந்திரிகாவுடன் ஒன்றாக அமர்வதில் பிரச்சனை இல்லை. சந்திரிகத் එක්ක කොහොමද එකට වාඩි වෙන්නේ කියලා මේ පුද්ගලයා මගෙන් ප්‍රශ්න කරනවා. චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මැතිණිය කොටින්ගෙන් ප්‍රහාරයට ලක්වුණු දේශපාලන නායිකාවක්. கட்சியின் ஒவ்வொரு பங்குதாரர்களும் தங்களது பங்களிப்பை சரியான முறையில் நிறைவேற்றுவார்களாயின் தமது போராட்டம் வெற்றி பெறும் என கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஹாரிஸ் சம்சுடீன் தெரிவிக்கின்றார். அட்டாளைச்சேரியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சென்ற ஒரு கிழமைக்கு முன்பு அமைச்சர் பசில் ராஜபக்ச என்னுடைய வீடு தேடி வந்தார். வீடு தேடி வந்த பசில் ராஜபக்ச அவர்களிடம் பேசிய போது அவருடைய விரக்தி நிலையை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. வீட்டுக்கு வந்தவரை கடந்த கால குற்றங்களை குறைகளை சொல்லி
நோக வைப்பது என்னுடைய பண்பாக இருக்க முடியாது. அவரிடத்தில் சொன்னேன், என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை சந்திக்க வருவோம், வருகிற போது சில விஷயங்களை பேசுவோம் என்று சொன்னேன். எல்லா உறுப்பினர்களையும் அழைத்து போனோம். அங்கு இந்த அபிவிருத்தி குழுக்களின் விஷயத்தை கதைத்த போது தன்னுடைய பியனை கூட்டி வந்து அந்த பட்டியலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஃபைசல், உங்களோட பேரை எங்க போடணும்? ஓகே, அத்தாவுள்ளா விட்டு அட்டாளமேக்கு போகணும். பொத்துவிலுக்கு யாரை போடணும்? ஃபைசல் கேட்டார் ஹசன், காக்கா நீங்க போறீங்களா? தலை சாய், அவருக்கு நீ விருப்பம் இல்லை தலையை சாய்ச்சாரு. அதில் ரைட் வெட்டு எழுதியாச்சு. என்னடா இந்த வேகத்தில் இந்த விஷயம் நடக்குது என்று பார்த்தா, என்றா இதை தவிர ஆட்சி விடுகிறது என்பதற்கு வேறு ஆதாரம் இருக்க முடியாது. நாங்க ஒன்றும் செய்யலா, இவ்வளவு அவசரமா எல்லா வேலையும் நடக்குது. 2 வருஷம் பார்த்திருந்து இலவு காத்த கிடையா இருந்த கட்சிக்கு இப்ப இந்த இலவு எல்லாம் நடக்குது என்று பார்த்து உடனே ஒக்கமக்க 2 புள்ளோம் என்றார். ஆனால் வெளியிலே வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் அங்குமிங்குமாக கசிய விட்ட போது மக்களுடைய ஆத்திரம் இன்னும், இந்த வேலைக்கெல்லாம் மசீர வேலையை நீங்க பார்க்க இயலாது, அதெல்லாம் விட்டு போட்டு வெளியில் வாங்க சார் என்று சொல்ற அளவுக்கு தான் மக்கள் இருந்தார். இதைத்தான் அரசாங்கம் செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நிலவரத்தில் இல்லை. ஆட்சி மாற்றம், ஊழல் பொருந்திய இந்த அரசு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் நடத்திய இந்த போராட்டம் இன்று இந்த மேடையில் முடிவடைந்திருக்கின்றது. நாம் இந்த போராட்டம், இந்த மக்கள் சனத்திரத்தினை காண்கின்ற பொழுது இந்த போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது போன்ற ஒரு மாயை ஏற்படுகின்றது. எனது இந்த முடிவு சிலர்களால் விமர்சிக்கப்படலாம், தலைமைத்துவ விசுவாசம் இன்றி நான் நடந்ததாக சொல்லப்படலாம். சமூகத்துக்கு எதிராக போவதுதான் தலைமைத்துவ விசுவாசமா? சமூகத்துக்காகத்தான் நாங்கள் அரசியல் செய்ய விளைந்தோம், உழைப்பதற்காக நாங்கள் அரசியல் செய்ய வரவில்லை. எமது சமூகம் சார்பான இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். யார் அந்த அரசியல் இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. ஒவ்வொரு போராளியும் அவருடைய பங்குகளை சரியாக செய்வாராயின் இந்த போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். நுவரெலியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை மற்றும் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். மக்களை பிரச்சனைகள் மத்தியிலே வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய வேலையே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தோட்டத்திலே மலசல கூட பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு 500 டாய்லெட்டை கட்டினால் மலசல கூட பிரச்சனை தீர்ந்தது. 500 டாய்லெட்டிற்கு எஸ்டிமேட் படி 2.25 கோடி ரூபாய் இருந்தால் போதும். குறிப்பிட்ட தொழிற்சங்கம் வாங்குகின்ற சந்தாபனம் 2 மாத சந்தாபனத்தில் ஒரு கோடி டாய்லெட்டை கட்டி அந்த பிரச்சனையை முடித்து விடலாம். எனவே இந்த பிரச்சனை முடிக்க முடியாது என்று இல்லை, முடிக்க கூடாது என்று இருக்கின்றார்கள். எங்களை மக்களை தொடர்ந்து பழமைக்காரர்களால் பாதித்த காலம் மாறி நாங்கள் விழித்தெழுந்து இந்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய காலம் இப்பொழுது உதித்திருக்கிறது. அவர்கள் தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தொழிற்சங்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அல்லது தேர்தல் நேரத்திலே உங்கள் வாக்குகளை சுரண்டுவதற்காகவும் உங்களை பல்கலைக்காரர்களாக பொய் வாக்குறுதி அளித்து ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றிய காலம் போய் இன்று நாங்கள் விழித்திருக்கிறோம். இந்த அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் பாடம் படிப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுக்க வேண்டும். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பணிகள் தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விசேட கூட்டம் ஒன்று வவுனியாவில் இன்று நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதிராஜா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஒவ்வொருவருக்கும் கருத்துக்கள் இருக்கிறது, ஜனநாயகமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த எல்லா கருத்தும் முரண்பாடுகள் எல்லாம் கட்சி கூட்டங்களில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் அதனுடைய இறுதியாக எல்லா கருத்துக்களையும் திரட்டி எதிரணி வேட்பாளர் சிறிசேனா அவர்களுக்கு வாக்களிக்குவதற்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நேரத்தில் வேறு எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடமளியாமல் அனைத்து மக்களையும் வாக்களிக்க செய்கின்ற கடமைகளில் கட்டாயமாக ஈடுபடுமாறு இன்றும் நாங்கள் கூடிய கூட்டத்திலும் நாங்கள் அந்த கருத்துக்கு வந்திருக்கின்றோம். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இங்கு அமைச்சர் விஷால் பதியுதீன் எல்லாம் அரசாங்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார் என்றால் அவருடைய சொந்த பிரச்சனை, எந்த பொது பிரச்சனையும் கிடையாது.
சொந்த சுயலாபத்துக்காக சொந்த பிரச்சனைக்காகத்தான் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இந்த அரசாங்கத்தை வெளியேறியிருக்கிறார். முஸ்லிம்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்தோடு இருந்தால்தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இந்த மண்ணில் நிரந்தரமான சமாதானம் இருக்கும், இந்த மண் அபிவிருத்தி அடையும், நம்முடைய வாழ்க்கையில முன்னேறும், எதிர்காலம் முன்னேறும், எல்லாரும் முன்னுபடணும். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். எங்களது மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதி அமைச்சர் முரளிதரன் அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் மாகாண சபை உறுப்பினருமாகிய சந்திரகாந்தன் அவர்களுக்கும் மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்தால் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி ஒழிந்தபின் நான் வேண்டுகோள் விடுப்பேன், முதலாக இவர்கள் இருவருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்று. இந்த நாட்டிலே ஒரு யுத்தத்தை நடாத்தியவர்கள் முன்னின்று அவர்கள் ராசாவாக கோடிக்கணக்கான காசை பெற்றுவிட்டு சௌகரியங்களை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு பின்னால் அவர்கள் கட்டாயப்படுத்தி இந்த மாவட்டத்திலே அடித்து நொறுக்கி பிடித்து சென்றவர்கள் இன்று அங்கு என்ன செய்கின்றார்கள்? சிறைக்கூடங்களிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் இவர்களால் பிள்ளைகளை பறிகொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டு இப்போது ராஜசுகம் அனுபவிக்கிறார்கள். அதற்கு பதில் தேடி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும். அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த மைத்ரிபாலையின் ஆட்சி வழிவகுக்கும் என்று. இந்த நாட்டில் இன்றிருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றிருக்கின்ற ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் ஒரு தடவை ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறையாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். ஏன் அவர்கள் இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை என்பதை சற்று கூட எங்களை விட உணர்ந்திருக்கிறார்கள். சட்டத்தின் ஆட்சி நன்றாக நடந்திருந்தால் இன்று இலங்கையிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்திருக்க மாட்டார்கள், இருக்கப் போவதும் இல்லை. போராட்டத்தை நாங்கள் முடித்து விட்டோம் என்று பால் சோறு கொடுத்து வெற்றி விழா கொண்டாடுகின்ற இந்த மஹிந்த அரசாங்கம் இன்றும் 500 சிறை கைதிகளை அந்த சிறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த 500 சிறை கைதிகளை இந்த விடுதலை போராட்டத்திலே இணைத்த கருணா அம்மான், பிள்ளையான் போன்றவர்களுக்கு வாக்குறுதியை கேட்டு போராடிய அவர்கள் இன்னும் சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராளிகளாக 500 பேர் இருக்கின்றார்கள். ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் அறிவித்து விட்டோம். இவங்கள் 3 பேரும் சென்று ஆலோசகராக இருக்கின்ற பிள்ளையான் அவர்கள், பிரதி அமைச்சராக இருக்கின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள், அங்கே இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா ஆகிய 3 பேருமே சேர்ந்து ஜனாதிபதியிடம் நீங்கள் இந்த தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பு ஒரு நல்லெண்ணத்துக்காக இந்த 500 பேருக்கும் பொது மன்னிப்பு நீங்கள் கொடுத்துவிட்டு தேர்தலுக்கு வாருங்கள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு ஏன் முதுகெலும்பு இல்லை? பாதுகாப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் காரணமாக ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இன்று சில கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக கண்டி கலகெதர பிரதேசத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ளாத அவர் தொலைபேசியில் உரை நிகழ்த்தினார். ஐக்கிய தேசிய கட்சியின் கலகெதர தொகுதி அமைப்பாளரும் மத்திய மாகாண சபை உறுப்பினருமான MSD சில்வாவின் வீட்டில் இந்த வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த சில தினங்களாக எமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. அனைத்து செயற்பாடுகளையும் நிறுத்துமாறு பாதுகாப்பு தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளன. பொலனறுவை பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் காரணமாக அந்த பிரதேசம் யுத்த களம் போன்று மாறியது. எனவே உங்களுக்காக இன்று இந்த இடத்திற்கு வர முடியாமல் போனமை தொடர்பில் கவலை அடைகின்றேன். இந்த பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் உருவாக்கும் புதிய அரசாங்கத்தினூடாக தீர்வுகளை பெற்றுத் தருவேன் என்பதனை கூற விரும்புகின்றேன். அரளகங்வில பிரதேசத்தின் பாதுகாப்பிற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அழைக்கப்பட்டுள்ளனர். மைத்ரிபால சிறிசேனவின் அலுவலகத்திற்கு நேற்றிரவு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அரலகங்வில நகரில் அமைக்கப்பட்டிருந்த இந்த அலுவலகம் மீது நேற்றிரவு 7 மணி அளவில் இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் இரு தரப்பிலிருந்தும் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு இன்று முற்பகல் மைத்திரிபால சிறிசேன சென்றிருந்தார். மைத்திரிபால சிறிசேனவின் கூட்டம் ஒன்று நேற்று பிற்பகல் இந்த அலுவலகம் அருகில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தாய்நாடு தொடர்பாக பேசுபவர்கள் இன்று என்ன செய்கின்றனர்? தேர்தலில் வெற்றி பெற முடியாமையினால் மக்கள் ஆணையை அடக்கி பலவந்தமாக வெற்றி பெற முடியும் என்பதனை காட்டுவதற்காகவா இவ்வாறு செயற்படுகின்றனர்? தேர்தலை பலவந்தமாக வெற்றி பெற முடியாது. மக்கள் அலை ஒரு பக்கம் காணப்படும் போது போலி நடிப்பில் மக்களின் தைரியத்தை இழக்க செய்ய முடியாது. அரலகங்வில பிரதேசத்தை அண்டிய பகுதியில் பதிவான சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேற்று மாலையும் இரவும் அரலகங்வில பிரதேசத்தில் தேர்தல் வன்முறை சம்பவங்கள் 5 பதிவாகியுள்ளன. அத்துடன் பொது வேட்பாளரின் கூட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு அண்மித்த பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று பதிவாகியுள்ளது. மேலும் தாக்குதல் சம்பவங்கள் 4 பதிவாகியுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசேட குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. பல சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரலகங்வில பிரதேசத்திற்கு மேலதிகமாக விசேட அதிரடி படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மைத்திரிபால சிறிசேனவின் பாதுகாப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கருத்து தெரிவித்தார். අපි ඉතාම ගෞරවයෙන් ඉල්ලීමක් කරනවා මේ රටේ පොලිස් පත්තුමාගේ போலீஸ் மாதிபரிடம் நாம் மிகவும் கௌரவமான கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம். தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள படையணிகளை தவிர்ந்த உங்களால் முடிந்த அனைத்து போலீஸ் படையணிகளையும் மைத்திரிபால சிறிசேனவின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்துங்கள். ராணுவ தளபதியை தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான விடயங்களை ஈடுபடுத்திய பின்னர் ராணுவ வீரர்கள் எஞ்சியிருந்தால் ராணுவ பணியொன்றை அல்லது 2 படையணிகளை மைத்திரிபால சிறிசேனவின் பாதுகாப்பிற்காக அவரது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்துங்கள். அவருக்கு பாதுகாப்பு வழங்குங்கள். இந்த பிரதிகளை பார்க்கும்போது தமது வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக செய்திகளை உருவாக்கி வருகின்றனர். ஆக குறைந்தது நுழம் ஒன்றாவது கடிக்க இடமளிக்க வேண்டாம். இறுதியாக இந்த துரும்புச் சீட்டை பயன்படுத்த அவர்கள் தயாராகின்றார்கள் என்பது நமக்கு தெரிகின்றது. ඔබට මතකයි අපේ වාහනේට වෙඩි දෙව්වා අපේ ගෙදරට වෙඩි දෙව්වා කියන நாட்டில் தற்போதுள்ளதை போன்றதொரு ஆட்சியை மீளமைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் குமார் குணரத்னம் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தனக்கு எதிரான ஒரு கருத்தை கதைக்க இப்ப அதுக்கு எதிராக இன்னொரு விமர்சனத்தை வைக்கிறது. இது ஒரு முரண்பாடு. ஒருவருக்கு விரும்பின ஒரு கதையை நான் சொல்றது, ஒரு கேம்புக்கு விரும்பின கதையை சொல்றது அது பத்தி பிரச்சனையா இல்ல, அதுக்கு ஒரு விமர்சனமும் அல்ல. அப்படி வர்றது அது பிரச்சனையா இல்ல. பட் தனக்கு எதிராக கதைக்கிறது என்றால் அது விமர்சனமான காரணம். எங்களுடைய கட்சியை உருவாக்குற நேரத்திலே எங்களுடைய கட்சிக்கு எதிராக ஒரு பயங்கர விமர்சனம் ஒன்று நடந்தது. இது ஒரு ஆயுத போராட்டத்துக்கு செயல்படுற ஒரு கட்சி. இது இன்னொருக்கா புலிகளோடு சேர்ந்து ஒரு ஆயுத போராட்டம், என்னுடைய தமிழ் ஐடென்டிட்டியை எடுத்து இந்த எங்களுடைய முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி ஒரு புலியோட சேர்ந்த ஒரு கட்சியா மாற்றிதான் சிங்கள பகுதிகளில் பிரச்சாரங்கள் கொண்டு போகணும். அதனால ஒரு 2-3 மாதமா கொண்டு போன பிரச்சாரங்களால இந்த அரசாங்கம் வேண்டிய தேவையான நேரத்தில் என்னைய கைது செய்து கொல்லப்பட்ட மாதிரி சிச்சுவேஷன் தான் கிரியேட் பண்ணது. அதான் உண்மையான கதை. எங்களுடைய ஜப்னா ஆர்கனைசராக இருந்த லலித் குமார் வீரராஜ், மற்றது குகன் முருகானந்தன் இன்னமும் டிசப்பியர் லிஸ்ட் தான் இருக்காங்க. அவையோட தகவல் இன்னமும் தெரியாது. இதான் அந்த விஷயம். அப்ப எங்களுடைய கட்சி துறங்கின உடனே ஆரம்பத்திலேயே இந்த ஆட்சியால் எப்படி எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது என்ற பற்றி உங்களுக்கு விளக்கம் இருக்கு. அதுல கடைசியான நிமிஷம் தான் என்னையும் கடத்து கொண்டு போய் அப்படியாவது அசசினேட் பண்ண ஒரு முயற்சி எடுத்தது. இனி அது சரிவரே இல்லை. இதுதான் உண்மையான. அதனால இந்த ஆட்சியை பத்தி, இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற விமர்சனத்தை பத்தி ஒரு விதமான வித்தியாசமும் முரண்பாடும் எங்களுக்கு அல்ல. பட் எங்களை கருத்து மஹிந்த ராஜபக்ச ஆட்சியோ இதே மாதிரியான வேற ஒரு ஆட்சியோ நாங்கள் உருவாக்க இடம் கொடுக்கிறது அல்ல. அதுக்கு எதிராக மக்கள் மத்தியில் எங்களுடைய பிரச்சாரங்கள் நாங்கள் செய்வோம். இதுதான் எங்களுடைய கருத்து. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வொன்று மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்றது. மறைந்த தலைவர் மருவும் எம்எச் அவர்கள் தொலைக்காட்சியிலே ஒரு விமானத்திற்கு சென்று
தீர்கால பிரச்சனை வந்த போது மிக தெளிவான விளக்கங்களை கொடுத்தார். அந்த விளக்கங்களின் பின்னர் சிங்கள சமூகத்தினுள்ளே ஒரு தெளிவு ஏற்பட்டது. அவருடைய மறைவுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த அதிகாரத்திற்கு வந்த முஸ்லிம் அமைச்சர்கள், முஸ்லிம் அரசியல் தலைவர்கள், முஸ்லிம் அரசியல்வாதிகள் அவ்வாறான சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட போதெல்லாம் அவைகளை கண்டும் காணாதவர்களாக மாறினார்கள். விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார்கள். எனவே இந்த நாட்டிலே முஸ்லிம்களை பற்றிய பாரிய சந்தேகங்கள் வளர்ச்சியோடு தொடங்கின. யுத்தம் முடிவுற்ற பின்னர் இந்த நாட்டிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாத உறவுகளை தூண்டி முஸ்லிம் சமூகத்தை தீண்டி பெரும் சிங்கள பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. இனவாத பிரச்சாரங்களை கிளப்பி அற்ப சொற்ப லாபங்களை தந்து இந்த மாவட்டத்திலே முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றுகிற அரசியல் சக்திகளை பூண்டோடு அளிக்கிற, விரட்டி அளிக்கிற அரசியல் முகவரியற்றவர்களாக மாற்றுகிற வேலையை செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் வீட்டுக்கு கிடப்பதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்திலே சுயநல அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் வீட்டுக்கு போகாத அந்த முடிவை நீங்கள் மிக தெளிவாக எடுக்க வேண்டும் என அந்த இடத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் செயற்திட்டங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினால் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் உறுப்பினர்கள் இன்று மல்பத்து மகாநாயக்க தேரரை தெளிவுபடுத்தினர். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்ற ஜாத்திக ஹெலோரிமை கட்சியின் தலைவர் ஓமல்பே சோபித்ரர் மற்றும் பொதுச் செயலாளர் பாட்டலை சம்பிக்க ரணவக்க ஆகியோர் முதலில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மல்வத்து மகாநாயக்கர் திபெட்வாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டனர். மைத்ரிபால சிறிசேனவின் விஞ்ஞாபனத்தில் ஒருமைப்பாடு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று சிலர் குற்றம் சுமத்துகின்றனர். அதன் காரணமாக பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்க இடமுள்ளதாக சிலர் கூறுகின்றனர். எனவே அவை தவறான கூற்றுக்கள். அதனை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை. அரசியலமைப்பின் ஊடாக ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படுகின்றதல்லவா? தலதா மாளிகைக்கு சென்று அழிவை ஏற்படுத்திய பயங்கரவாதிகள் தற்பொழுது அரசாங்கத்துக்கு உள்ளேயுள்ளனர். தவறான கருத்து சென்று விடுமா என்ற பயம் எம்மத்தில் இருந்ததே. எனவே அது குறித்து இன்று கலந்துரையாட நாம் தீர்மானித்தோம். அதிகூடிய அதிகாரம் காரணமாகவே இவ்வாறு இடம்பெறுகிறது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதும் அவர் கூறியுள்ளதை போன்று பாதுகாப்பு அமைச்சு பதவியை மாத்திரமே அவர் வகிப்பார். ஏனைய பதவிகள் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கு வழங்கப்படும். தற்பொழுது அரசியலமைப்பில் மக்கள் கருத்து கணிப்பின் ஊடாக மாத்திரம் மாற்ற முடியுமான சரத்துக்களுக்கு இந்த உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் கை வைக்காது என்பதனை உறுதிப்படுத்துகின்றேன். அத்துடன் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கு ஏற்ற வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமே தவிர அதற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படாது என்பது தொடர்பில் உறுதி வழங்குகின்றேன். அவ்வாறு செய்ய மாட்டீர்கள் என்பதில் எமக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இதன்போது மெல்வத்து மகாநாயக்க தேரிடம் கையளிக்கப்பட்டது. நாட்டில் நிலவிய யுத்தத்தை நிறைவு செய்தமைக்காக தற்போதைய ஜனாதிபதிக்கு செய்நன்றி செலுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே அவர் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எனினும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்பு செய்த ஏனையவர்களுக்கு நன்றி செலுத்தப்பட்டுள்ளதா? முதல் தரப்பு ஜெனரல் சரத் பொன்சேகா. எனினும் அவருடைய வாழும் உரிமை கூட இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த யுத்தத்தின் பொழுது பல்வேறு துன்பங்களை அனுபவித்த பொதுமக்கள் யுத்த வெற்றியின் பிரதிபலங்களை அனுபவித்துள்ளார்களா? இல்லை. அதாவது யுத்த வெற்றியின் பிரதிபலனை ஒருவர் மாத்திரமே அனுபவிக்கின்றார். அவரை சுற்றியுள்ள ஒரு குழு மாத்திரமே அதனை அனுபவிக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டில் பிரிவினைவாதத்துக்கு இடமளிப்பதில்லை என்பதனை கூறுகின்றோம். தலதா மாளிகை மீது தாக்குதல் மேற்கொண்ட குமரன் பத்மநாதன் மற்றும் அதற்கு திட்டம் வகுத்தவர்கள் இன்று அரச பாதுகாப்பில் உள்ளனர். எனவே அவர்கள் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். மைத்ரிபால சிறிசேனவின் விஞ்ஞாபனத்தில் ஒருமைப்பாடு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று போலியாக குற்றம் சுமத்துகின்றனர். மக்களின் கருத்து கணிப்பினால் மாற்ற முடியுமான எந்த ஒரு சரத்தையும் தான் எதிர்காலத்தில் மாற்றுவதில்லை என மைத்ரிபால சிறிசேன தனது விஞ்ஞாபனத்தில் தெளிவாக கூறியுள்ளார். அதில் ஒரு சரத்தே அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒருமைப்பாடு மற்றும் இலங்கை குடியரசு என்பனவாகும். තමන් අනාගතයේ වෙනස් නොකරන බව මෛත්‍රීපාල සිරිසේන ඇමතුමා බොහොම පැහැදිලිව තමන්ගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය කියලා තියෙනවා.
ஜனாதிபதி தேர்தலில் அரசு சொத்துக்களின் பயன்பாடு தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றுகுமார திசாநாயக்க இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். ඉතිහාසයේ වැඩියෙන්ම සල්ලි පොම්ප කරලා ඡන්දෙමි. ඔබ දකින්න ඇති අනුරාධපුර රැළියේදී බස් ගාස්තුවේ වියදම කෝටි 2.5. இலங்கை வரலாற்றில் கூடிய நிதி செலவிடப்படுகின்ற தேர்தல் இதுவாகும். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் பஸ் கட்டண செலவு மாத்திரம் 2.5 கோடி ஆகும். அதேபோன்று அந்த கூட்டம் சல்காது மைதானத்தில் இடம்பெற்றது. அந்த மைதானத்தில் முழுமையாக கான்கிரீட் இட்டனர். கூட்டம் முடிந்த பின்னர் தற்போது கான்கிரீட்டை அகற்றிவிட்டு மீண்டும் புட்களை நடுகின்றனர். இதற்கும் 1 கோடிக்கும் அதிகமான தொகை செலவாகின்றது. அனைத்து செலவுகளுடன் அனுராதபுர கூட்டத்திற்கு மாத்திரம் 7-8 கோடி செலவாகியுள்ளது. அரசு ஊடகங்கள் இன்று முழு அளவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கிளை அலுவலகமாக மாறியுள்ளது. ஏனைய கட்சிகளுக்கு சேரபூசவும் மஹிந்த ராஜபக்சவின் கொள்கைகளை மேம்படுத்தி காட்டவுமே அரசு ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே வரலாற்றில் அதிக சொத்துக்கள் மற்றும் ஊடகத்தை அதிகூடிய வகையில் பயன்படுத்திய தேர்தலாக இந்த தேர்தல் காணப்படுகின்றது. நாளை இரவு 10 மணி தொடக்கம் 12 மணி வரையில் கண்டி ஜனாதிபதி மாளிகையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியை ஒளிபரப்புமாறு அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் வலியுறுத்தி வருகின்றனர். 12 மணிக்கு தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவடைந்துவிடும். இறுதி நேரத்தில் குற்றம் சாட்டி அதற்கு பதிலளிக்க முடியாதவாறே ராஜபக்ச செயற்படுகின்றார். இதனூடான இவர் எந்த அளவுக்கு சம்பிரதாயங்களை மீறும் தலைவர் என்பது வெளிப்படுகின்றது. பகிரங்கமான விவாதத்திற்கு வருமாறு மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்தார். இது நாட்டில் ஒரு சிறந்த விடயமாகும். ஆனால் இதற்கு ஜனாதிபதி என கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு போக வேண்டாம் என கூறியதாம். இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.